இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஜோதிட ரீதி ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ராசி. தினமுமே ஒரு முறையாவது இவங்களை பற்றி பேசிடலாம். ஏன்னா கொஞ்சம் விசித்திரமானவங்க. யாரையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. பல கோணங்களில் அவங்கள பற்றி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்கள நம்பக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப கரடு முரடாக பல மாதிரி இருந்தாலும் கூட உள்ளே ரொம்ப இனிப்பானவங்களாக இருப்பாங்க. மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற ஆளுங்க கிடையாது. எப்பவுமே பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதே மாதிரி புலி பாய்ச்சலுக்கு போனால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஒவ்வொரு செயலையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப திறமசாலிங்களும் கூட. இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள் எப்பவுமே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கூட இருக்கிற நண்பர்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இவங்களும் அவங்களுக்காக ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 15 நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சப்தமதிபதியாக சுக்கிரன் பலம் பெற்று இருக்கிறதுனால சுகமான அமைப்பு இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட முக்கியம் 2க்கு 5க்குரிய குரு பகவானோடு பரிவர்த்தனை நடைபெறதுனால இந்த நேரம் ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அந்த குரு 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதுவும் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பால் நழுவி பழத்தில் விழுந்தது போல நிறைய நற்பலன்களை இந்த வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். எப்போதுமே எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதனால் வரைக்கும் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைந்திருக்கும் என்றாலும் கூட சின்ன தடைகள், பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லை இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். இனி அது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இனி சொல்லவே தேவையில்ல, உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல லட்சியங்கள், பல சாதனைகளை இனி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. 11ல் கேது இருக்கிறார். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா எப்போதுமே மறந்து போன கசப்பான விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய மனதில் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பழைய நினைவுகளை எப்பவும் மனசில் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் மறந்துடுறது நல்லது. அதனால் சின்ன சங்கடங்களும் பிரச்சனைகளும் அடிக்கடி வரும். அது உங்களுடைய உறவுகளாக இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். அவங்க மூலிமா நடந்த சின்ன மனக்கசப்பான விஷயங்கள் அடிக்கடி உங்களுடைய நினைவுக்கு மனதில் சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் சிறப்பான நாட்களாக அமையும். 5ல் ராகு இருப்பதனால தேவையில்லாத கற்பனை எண்ணங்கள் வரும். ஒரு வண்டியே ஓட்டிகிட்டு போகிறோன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனநிலை உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும். தொழில் தொடங்கணும், அந்த தொழிலில் லாபம் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மனநிலையெல்லாம் வரும். அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 5ல் ராகு இருப்பதனால தேவையில்லாத கற்பனையெல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்புமே வராது. மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்த கற்றுக்கோங்க. 4ஆம் இடத்துல சனியும் சூரியனும் இணைந்திருப்பதனால தந்தை மகன் வழியில் சின்ன பிரச்சனைகள், உறவுகளில் சின்ன கசப்பான விஷயங்கள்லாம் நடைபெறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. தேவையற்ற எந்த பிரச்சனையுமே நீங்கள் தலையிட வேண்டாம். அது உங்களுடைய உறவுகள் வகையிலாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய தந்தை வழியாக இருக்கட்டும், தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் முக நுழைக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு இன்னும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தாமல் உங்களை பாதுகாக்கும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா
அஷ்டம செவ்வாய்க்கு முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபடுறதுனால நல்ல ஒரு மாற்றம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வரும். சனி பகவான் தோஷம் குறை இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும். அந்த மனதில் இருக்கிற குழப்பங்கள் தீர்ந்து ஒரு நம்பிக்கையாக செயல்படுவீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஆஞ்சநேயரையும் முருகப்பெருமானையும் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும். சரி, இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கிரக நிலை எப்படி இருக்குன்னா, சுகஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் புதன் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் வக்கரகம் அடைந்திருக்கிறார், லாபஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் வருகின்ற நாட்களில் வள வருது. அதனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருந்தாலும் கூட நிறைய விதத்தில் பார்த்திங்கன்னா நன்மை நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடம் மிக வலுவாக இருக்குது. அதனால் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். வீடு மனை வண்டி வாகனம் தொழில் இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். எந்தெந்த காரியெல்லாம் தடையாக இருந்ததோ அது எல்லாம் இனி விறுவிறுன்னு நடைபெற ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் வசூலாகக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தாங்களோ அவங்களே இனி வழிவிடுவாங்க. இங்கே முன்னேறி போங்க அப்படிங்கிற மாதிரி. எதிரிகள் தொல்லை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த அந்த மனநோகிறபடி இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ரொம்ப ஒற்றுமையான ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமையும். தந்தைக்கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒற்றுமையும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் கூட சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. விளையாட்டை போக மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே சந்திரன் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இனி வருகின்ற காலகட்டம் உங்களுடைய மனதில் இருந்த அந்த மனக்கவலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பாராத திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வந்தாலும் கூட அதற்கேற்ற அளவு வருமானமும் வரும். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட அதற்கேற்ற அளவுக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உணவை கரெக்டான நேரத்தில் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. எதையுமே வாக்கு வன்மையால் உங்களுக்கு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வீண் பிரச்சனைக்கு போக வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அதிக முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க. மற்றவங்களுடைய ஆலோசனையை கொஞ்சம் கேட்டு செயல்படுறது நல்லது. கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு யாருக்காவது முன்ஜாமீன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி யாருக்காவது கடன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழைய பாக்கியெல்லாம் ஓரளவுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 15 நாட்களுமே குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. தொலைதூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க. இந்த டைமு
வண்டி வாகனம் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா திருமுருகாற்றுப்படையை பாராயணம் செய்துக்கிட்டு வாங்க. அந்த கந்தன் அருளால் உங்களுக்கு பிடித்த கண்டங்கள் எல்லாம் பிணிகள் எல்லாம் உங்களை விட்டு விலகட்டும். குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரட்டும். நம்பிக்கையோட அந்த கந்த முருகனை பாராயணம் செய்துட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.